வணக்கம். நான் இன்னைக்கு ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலயும் அந்த ஃபோன ஸ்டைலா எடுப்பாரு. அப்படி எடுப்பாரு, அப்படி எடுப்பாரு, இப்படி எடுப்பாரு. ஃபோன் பார்த்தீங்கன்னா, செம்மையா எடுப்பாரு. அது அவ்வளோ ஏன் சிங்கப்பூர் அவர் உடம்பு அவ்வளோ முடியாம, அந்த ட்ரீட்மெண்ட் போம்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கப்பூர்லேருந்து பேசியிருப்பாரு. என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லி எங்கேருந்தோ ஃபோன்ல அவ்ளோ சூப்பரா ஃபோன்ல பேசியிருப்பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உலகத்துக்கே ஃபோன்ல பேசியிருப்பாரு. ஏன்னா, அவருக்கு சிங்கப்பூர் போய் அவர் உடம்பு என்ன ஆயிடுச்சோ, ஏது ஆயிடுச்சோன்னு மக்கள் பயப்படும்போது, அந்த ஃபோன்ல உடம்பு முடியாதம்போது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபோன்ல பேசியிருப்பார். இத நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சில பேர் நம்ம ஏதோ ஒரு முக்கியமா ஒரு அர்ஜென்ட்க்கு ஃபோன் பண்றோம். அந்த ஃபோன எடுக்கவே மாட்டேன்றாங்க. சரி, நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம். பார்த்தா செகண்ட் லைன்ல பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ நம்ம ஒரு முக்கியமான விஷயம். நம்ம யாருக்கோ ஒரு உடம்பு சரியில்லன்னு நெனைப்போம். இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு கோவிலுக்கு போணும், ஊருக்கு போணும். ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுக்கவே மாட்டான். சரி, எல்லாத்துக்கும் மேல அடுத்த ஸ்டெப் மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க மெசேஜுக்கு. ஆனா நம்ம மெசேஜ பார்க்கும்போது அதில பார்த்தா ப்ளூ டிக் விழுந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ அவங்க அத ஒரு பொருட்டாவே நெனைக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க? நான் சில பேர சொல்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணோனே அடுத்த செகண்ட், "ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்கன்னு?" கண்டிப்பா கேட்பான். அதே மாரி மெசேஜ் நம்ம போட்டோனே, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ரிலேட்டடா யாரையோ கேட்போம். "என்னங்க நாங்க ஃபோன் பண்ணோம். எடுக்கவே இல்ல. மெசேஜ் பண்ணோம்." அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் சொல்லுவாரு. "ஐயோ! இல்லப்பா. அவரு எப்பவுமே பிசினஸ்ல பிஸிப்பா." அவரு எவ்வளோ வேணா பிஸியா இருக்கட்டும். ஆனா ஃபோன் பண்ணா எடுக்கணும். மெசேஜ் பண்ணா எடுக்கணும் இல்லங்க. அந்த மாரி லைஃப்ல நம்ம யாரையுமே துச்சமா நெனைக்க கூடாதுங்க. அவங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க சின்ன ஆளா இருந்தாலும் சரி, அவங்க ஏழையா, பணக்காரனா, பாய்ஸா, கேர்ல்ஸா, ஜென்ஸா, லேடீஸா, ரொம்ப ஓல்டு பீப்பிளா யாரா இருந்தாலும் அந்த மாரி துச்சமா நெனைக்கக்கூடாது. ஏன்னா, இந்த மாரி இந்த சோசியல் மீடியா மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, ஃபோன் பேசுவாங்க. நம்ம ஏதோ அர்ஜென்ட்ல பேசுவோம். பார்த்தா செகண்ட் லைன்ல பேசிட்டே இருப்பாங்க. நம்ம திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஐயோ! அவங்க என்னடா என்ன சொல்ல வராங்க? பாவம் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்ல வராங்களா? இல்ல யாராவது உடம்பு முடியலன்னு சொல்ல வராங்க. இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம். அதனால ஃபோன எடுங்க. ஆனா, அதே நேரத்தில சில ஸ்பாம் கால்ஸ் இருக்கும். அத எடுக்க வேணாம். அதிலேயே வரும் ஸ்பாம் கால்ஸ் டோன்ட் அட்டெண்ட் திஸ் ஃபோன். அப்படி இருக்கும்போது எடுக்கலன்னா ஓகேங்க. சரி, திருப்பி திருப்பி ஒருத்தர் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க. இந்த மாரி "இல்லப்பா எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த மாரி என் வேலை இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்." ஃபோன் பண்ணி டீசென்ட்டா சொல்லிடுங்க. இல்ல ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. அப்படி வேணாம். இவ்வளோ இப்ப இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில அப்படி அமுக்குனீங்கன்னா போதும். "ஐ அம் பிஸி. ஐ வில் கால் யூ ஆஃப்டர் சம் டைம்னு" அப்படி மெசேஜே வந்துருது. ஆனா எதுவுமே இல்லன்னா, அவங்க எதிர்வாடையில ஃபோன் பண்றவங்க அவங்க என்ன நினைப்பாங்க? "ச்சே! என்னடா நம்ம ஃபோன் எடுக்கலையே! பாவம் அவங்க என்ன சூழ்நிலை?" அப்ப கூட அவங்க பாவம் தான் பார்ப்பாங்க. ப்ளூ டிக் காட்டுது. அந்த மாரி லைஃப்ல நம்ம யாரையுமே துச்சமா நினைக்க கூடாதுங்க. கடவுளா குடுத்த வரப்பிரசாதம் அந்த ஃபோன். அந்த ஃபோன நம்ம நல்லபடியா யாரோ ஃபோன் பண்றாங்களா, கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை குடுங்க. நான் பொதுவா சொல்றேன். மரியாதை குடுக்குறவங்களும் இருக்காங்க. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்குறாங்க. மெசேஜ் பண்ணா மெசேஜ் பார்க்குறாங்க. அதுக்கு ரிப்ளை போடுறாங்க. அந்த மாரிலாம் இருக்காங்க. அந்த மாரி லைஃப்ல நம்ம எல்லாரையுமே மதிக்க கத்துக்கணும்னா, நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். வரட்டா?